நத்தம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான தமிழர் தேசம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வகுமார் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் செல்வகுமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவர் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிகழ்வில் திமுக முன்னாள் எம்எல்ஏ ஆண்டியம்பலம், தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன், காங்கிரஸ் வட்டார தலைவர் பழனிசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வகுமார், கடந்த 15 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் இருந்த அதிமுகவினரால் போதுமான வளர்ச்சி இல்லை என்றும் கிராமப்புறங்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளன என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த தேர்தலில் 50 முதல் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். நத்தம் தொகுதியின் வளர்ச்சிக்கான புதிய மாற்றத்தை திமுக அரசு கொண்டு வரும் என உறுதிபட கூறினார். இங்க 10 வருட காலமா அமைச்சராகவும் 5 வருட காலமாகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யல. கிராமங்களில் போய் பார்க்குறப்போ தான் தெரியுது. பார்க்குற மாதிரி பஸ் ஸ்டாப் மட்டும் கட்டியிருக்காரு, கிராமங்களில் நாடக மேடை கட்டி கொடுத்துருக்காரு, அதுக்கு மேலே விளம்பரம் செய்திருக்கிறார். அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டு மாற்றம் இருக்கும். இங்கே ஒரு நல்ல மக்கள் தொண்டனா, மக்கள் ஈஸியாக என்னை எளிதாக என்னை அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். களமும் நான் கிராமத்துக்கு போன வகையில் எல்லாம் நல்லா இருக்கு. இஸ்லாமிய சகோதரர்களும் இங்கே கொஞ்சம் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவங்களும் இன்றைக்கு முழு மனதாக எங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்திருக்கிறாங்க. ஒரு 50,000 to 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக இந்த சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன்.